ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பற்றி தான். இதுதான் உங்கள் சேனலை மானிட்டைஸ் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில பேர் யூடியூப் ஸ்டுடியோவே டவுன்லோட் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்கெல்லாம் போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே ஏர்ன் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி இதில் 2 மைல்ஸ்டோன் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன்னா பிகினர் லெவல் மானிட்டைசேஷன். இதில் நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் 500 சப்ஸ்கிரைபர்ஸ், இல்லைனா 1 இயரில் 3000 வாட்ச் ஹவர்ஸ் ஆர் 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் 90 டேஸில். இதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். அது எப்படின்னா, ஆட் மூலியமாக உங்களுக்கு அமௌண்ட் வராது. பட் சேனல் மெம்பர்ஷிப், சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்னு ஆப்ஷன் இருக்கும். இது மூலயமா உங்களுக்கு அமௌண்ட் வரும். பட் அதுவுமே செகண்ட் மைல்ஸ்டோன் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு ஆட் ரெவன்யூ ஆட் ஆகாது. இப்போ செகண்ட் மைல்ஸ்டோன், இதுதான் ஃபுல் மானிட்டைஸ் பண்ணுறது. இதுதான் ஃபுல் டார்கெட். இதை அச்சீவ் பண்ணால் தான் உங்களுக்கு ஏர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன் 12 மந்த் அண்ட் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூ இன் 90 டேஸ். இதை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆட் ரெவன்யூ எனேபிள் பண்ண முடியும். ஃபுல் யூடியூப் மானிட்டைசேஷன் அன்லாக் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோனுக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை நவ் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரிவ்யூ பேஸ் டேர்ம். ஸோ இந்த யூடியூபோட ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது செகண்ட் ஸ்டெப் ஆட்சன்ஸில் சைன் அப் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்பவே இம்பார்ட்டானது. இது நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு இல்லை, ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் அதை கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு ஆட்சன்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை என்கிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதிலேயே கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் அட்ரஸ் செலக்ட் பண்ணணும், உங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லும். அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் ஃபுல் நேம், அட்ரஸ், பின்கோட், ஃபோன் நம்பர். இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா இங்கே கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். பிகாஸ் ஃப்யூச்சரில் பேமெண்ட் வரும்போது மிஸ்மேட்ச் ஆனால் ப்ராப்ளம் வரும். அப்புறம் நீங்கள் எகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபைனல் ஸ்டெப், கெட் ரிவ்யூடு. நீங்கள் அப்ளை பண்ண அப்புறம் யூடியூப் சேனல் உங்கள் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணும். அது என்ன செக் பண்ணுன்னா உங்கள் கண்டென்ட் எல்லாம் ஒரிஜினலாக, காப்பிரைட் இஷ்யூ இருக்கா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணும். இது ஒரு 1 டேலே முடிஞ்சிச்சு. சில பேருக்கு 1 வீக், 2 வீக் ஆர் 3 டேஸ் சம்திங் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். உங்கள் கண்டென்ட் பொறுத்து இருக்குது. ஸோ காப்பிரைட் இஷ்யூலாம் ஆச்சுன்னா இது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாகி ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வெல்கம் டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு வரும். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்கள் டார்கெட் செகண்ட் மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறது. ஸோ அதோட ப்ராசஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னோட யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் யூடியூப்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் வேணுமோ அது எல்லாமே அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.